சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ தான் அந்த ஐப்பசி மாதம் முழுக்க, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்கனவே நீச்சமானாலும் அவர் நீச்ச பங்கத்தில் தான் சுக்கரனோடு சேர்ந்து தான் அவர் இருந்தார். ஆக நீச்சத்திலிருந்து அவர் வெளியே வருவதால் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. நவம்பர் மாதத்தை நான் 2ஆக பிரிப்பேன். முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். ஆனால் பின்னாடி 15 நாட்கள் படு ஸ்பீடாக இருக்கும். நல்ல தொழில் லாபங்கள் இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 2 சுபர்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதனும் பூரண ராஜயோகாதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை, சகோதர உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பா எனக்கு எதையுமே செஞ்சு கொடுக்கலைங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இப்படி பண்ணுறாரு, அண்ணா அக்கா தங்கச்சி தம்பிக்கு தான் ஏதோ பண்ணுறாரு, எனக்கு பண்ண மாட்டேன்றாருன்ற இருந்தவங்களுக்கு அதுக்கான கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. அப்பாவுடைய சொத்துக்கள் கொஞ்சம் வில்லங்கமாக கிடக்குது, தாத்தாவுடைய சொத்துக்கள் வில்லங்கம், அவர் அப்படி எழுதி வச்சது சரியில்லை, இப்படி எழுதி வச்சது சரியில்லை, இதனால் கொஞ்சம் பூர்வீக சொத்துக்களை, மூதாதையர் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு தடை இருக்கிறது என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை சொல்லலாம். ஒரு பயணத்தின் மூலமாக வடகிழக்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் வரும். ஏற்கனவே உணவு சார்ந்த துறைகள், ரெடிமேட் ஆடைகள் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அட்டமத்து சனி அவர் பார்க்க போகிறார் இல்லையா. என்ன ஒன்று, இப்போ அட்டமத்து சனி என்னதான் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் ஒரு மாதிரியான அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அகலக்கால் மட்டும் தயவுசெய்து வச்சிடாதீங்க. மற்றபடி சூரியன் வலுவாக நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருப்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல மீண்டும் மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் தான் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் உறவுகளை புரிந்து கொள்வதற்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இப்போது அட்டமத்து சனியின் தாக்கத்தினால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் அவர் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. இப்போ சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளின் மேல் இருந்த ஒரு மாதிரியான மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு. ஆண்களுக்கு எதுலேயும் ஒரு பணி அழுத்தம், வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. சிலருக்கு மட்டும் கடன்கள் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம்.